السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த துஆவை குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி அதற்கு பகரமானதை அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஒரு நாள் என்னுடைய கணவர் அபு சலமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் சென்று வந்தார்கள். இன்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஹதீஸை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்தேன் என்று மகிழ்ச்சியாக கூறினார்கள். அந்த ஹதீஸ், ஒரு முஸ்லிமிற்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா என்று வரக்கூடிய இந்த துஆவினுடைய பொருள், யா அல்லாஹ், எனக்கு எனது சோதனையில் கூலியை தருவாயாக, மேலும் அதற்கு சிறந்த பகரத்தை வழங்குவாயாக என்று துஆ செய்தால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவருக்கு கூலியையும் பகரத்தையும் வழங்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.